வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத பிறப்பு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புலையுமே அந்த தமிழ் மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத பிறப்பு. இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அப்போதான் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் துவங்குற நாள் தான் இன்றைய தினம். இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகத்துக்கே தந்தையா இருக்கக்கூடிய சிவனையும் வழிபாடு செய்யறதுக்குரிய ஏற்ற மாதம். தமிழ் மாதங்கள்ல 5வது மாதமா வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதத்தை தமிழ்ல பாத்தீங்கன்னா சந்திர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசியில பயணத்தை துவங்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் தான். ஆவணி மாதத்தை பாத்தீங்கன்னா சிங்க மாதம் அப்படின்னும் மாதங்களுடைய அரசன் அப்படின்னும் சொல்லப்படுது. கேரளாவில் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய ஆண்டுடைய முதல் மாதமா சொல்லப்படுது. சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிரவண நட்சத்திரம் அப்படின்னு வடமொழியில அழைக்கப்படுது. திருவோணத்துல பௌர்ணமி நாள் வரதுனால இத சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலுடைய ரொம்ப சிறப்பான அம்சமா சொல்லப்படக்கூடிய கண்ணன், வாமன அவதாரங்கள் எல்லாமே அவதரிச்சது பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல அப்படிங்கிறதுனால இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமா சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி அப்படின்னு நிறையவே சிறப்பு வாய்ந்த விரத நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணி மாதத்துல வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கக்கூடிய வழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆவணி மாதத்துல காலநிலை நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு வழிபாட நம்ம செய்ய தொடங்குவோம். இந்த மாதம் தான் வேதம் கற்றுக்கொள்ள தொடக்க மாதமா இருக்கு. இந்த மாதத்துலதான் சாதுர்மாசிய விரதத்துடைய உச்ச தினங்களுமே வருது. இதனாலதான் இந்த மாசத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே ரொம்பவே முக்கியமானதா சொல்லப்படுது. ஈசனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம இருக்கிறதுக்காக சக்தி தேவி ஈசனுடைய தொண்டையை பற்றி கொண்டு ஈசனை நீலகண்டனா மாத்தினாங்க. ஈசனுடைய உடல் உஷ்ணத்தால மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தேவர்கள் அவருக்கு கங்கையால அபிஷேகம் செஞ்சு ஈசனுடைய தலையில கங்கை மற்றும் சந்திரனை அமர வச்சு குளிர்ச்சியை உருவாக்குனாங்க. இது எல்லாமே நடைபெற்றது பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல தான் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனாலதான் ஆவணி மாதம் அப்படிங்கிறது துன்பங்கள் நீங்கும் மாதம் அப்படின்னும் ஈசனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தால் 1000 நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நம்ம இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவணி மாதமானது பிறக்குது. இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷம், சபரிமலை நடை திறப்பும் கூட. ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி, திருவோண விரதம், ஆவணி அவிட்டம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி. ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பலராம ஜெயந்தி. ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை விரதம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி. ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி. ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை பிரதோஷம். செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி. செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார விரதம் அமாவாசை. செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசனம். செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்வர்ம கௌரி விரதம். செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சஷ்டி விரதம். செப்டம்பர் 11ஆம் தேதி
புதன்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி விரதம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வரக்கூடிய அஷ்டமி பார்த்திங்கன்னா ராதா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி. செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண விரதம் பிரதோஷம். செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விஸ்வகர்ம ஜெயந்தி. இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.